இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். இவங்கிட்ட இருந்த அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா, அடுத்தவங்க கிட்ட இருக்கிற குறைகளையே பார்க்கறது. அடுத்தவங்க கிட்ட இருக்கிற குறைகளை பார்க்கறது. இந்த அம்மா எவ்வளவு மோசமானவங்க தெரியுமா, இந்த அம்மா நடத்த கிட்டவங்க தெரியுமா, இந்த அம்மாவுக்கு அவங்க நல்ல மனநிலையில் உள்ளவங்க இல்லையே, அவங்க மைண்ட் செட்டு கொஞ்சம் சரியில்லையே, அது நல்ல டைப் இல்லையே, அவங்க ஒரு மாதிரி ஆச்ச. பெற்ற மன்னிப்புக்கு சரியாக நம்ம பதில் செய்யணும் அப்படின்னா நாமளும் மற்றவர்களுடைய குறைகளை என்ன பண்ணணும், மன்னிக்கணும். இன்னொரு உவமையை இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அதை குறித்து நான் ஏற்கனவே உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கேன். இப்போ அதை எடுத்து வாசிச்சா இன்னும் டைம் ஆயிரும். ஒரு ராஜாவினிடத்தில் ஒருத்தன் கடன் வாங்கி அதை கொடுக்க முடியாமல் போய் முறையிடுறான். இந்த ராஜா அவனுக்கு அந்த பெரிய கடனை மன்னிக்கிறாரு. மன்னிப்பை வாங்கிட்டு இவன் திரும்பி போகிற வழியில் இவன்கிட்ட கொஞ்சமாக கடன் வாங்கின ஒருத்தன் இவன் ராஜாட்ட கெஞ்சின மாதிரியே இவங்கிட்ட வந்து கெஞ்சினான், என்னால் அதை கொடுக்க முடியல, கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்னு. இவன் ராஜாட்ட மன்னிப்பு வாங்கிட்டு வந்திருக்கிறான். ஆனால் இவனிடத்துல கடன் வாங்கினவனை மன்னிக்க முடியாமல், நீ கொடுக்கலன்னா உன்னை தூக்கி ஜெயிலில் போட்டுருவேன்னு சொல்லி அவன்கிட்ட நியாயம் இல்லாமல் நடந்துக்கிறான். இதை ராஜாவினுடைய வேலைக்காரன் ஒருத்தன் பார்த்து நேராக போய் ராஜாவுக்கு சொல்ல, ராஜா அவனை கூப்பிட்டு அனுப்பி என்ன சொல்கிறாரு, நான் உனக்கு எவ்வளோ பெரிய தொகையை நான் மன்னிச்சிருக்கிறேன், நீ அந்த மன்னிப்பை என்கிட்ட இருந்து வாங்கி அனுபவிச்சுட்டு போகிற, நீ அனுபவிக்கிற அந்த மன்னிப்பை அடுத்தவனுக்கு கொடுக்க வேண்டாமா, நீ அவன்கிட்ட ஏன் கடுமையாக நடந்துக்கிற, அவன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்ட இல்லை, இப்போ நானும் உனக்கு கொடுக்குற மன்னிப்பை கேன்சல் பண்ணுறேன், நீயும் மரியாதையாக எல்லா கடனையும் எனக்கு கட்டி தீர்க்கிற வரைக்கும் போ, உபாதிக்கிறவர்களிடத்துல போ அப்படின்னு சொல்லி அவனை தண்டிக்கிறார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்துருக்கிற மன்னிப்புக்கு நாம் செய்யத்தக்க சரியான பதில் என்னன்னா, நம்ம கண் பார்க்க பாவம் செய்கிற, தவறு செய்கிற, குற்றம் செய்கிற மற்றவர்களை என்ன பண்ணணும், மன்னிக்கணும். ஏன் மன்னிக்கணும்னா, நம்முடைய குற்றங்களை, நம்முடைய பாவங்களை கர்த்தர் சிலுவையிலே மன்னித்திருக்கிறார். ஒரு பாவமுமே அறியாதவர்களை நம்ம இருக்கிறோன்னு வைங்க. இப்போ இயேசுவினுடைய இரத்தத்தினால ஒரு பாவமும் அறியாதவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்மக்கிட்ட பாவம் இருந்துச்சு. இப்போது நம்மக்கிட்டேயே பாவம் இருந்ததே இல்லை, நம்ம பாவம் செஞ்சதே இல்லைன்னா இன்னொருத்தர் தப்பு பண்ணும்போது அந்த தப்பை நம்ம பெருசாக பேசலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையே அங்கே டப்பா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது, நம்ம வாழ்க்கையிலேயே 1008 குறை இருக்கும்போது இன்னொருத்தர் வாழ்க்கையில் இருக்கிற குறையை போய் நம்ம பார்த்து பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நாம் பெற்ற மன்னிப்புக்கு நம்ம சரியான பதில் செய்யலை. வேதம் நமக்கு கற்றுத்தர்ற இன்னொரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். யார் அடுத்தவங்களை குறை பேசிகிட்டே தெரிவாங்க தெரியுமா, யாருக்கிட்ட ரொம்ப அதிகமான குறை இருக்குதோ அவங்க தான் அடுத்தவங்களை குறை பேசிட்டு அலைவாங்க. அடுத்தவங்க பண்ணுற தப்பு மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா அதை விட பல மடங்கு உங்ககிட்ட சேர்ந்துருக்குன்னு அர்த்தம். மத்தேயு 7வது அதிகாரம் 3வது வசனத்தில் இருந்து 5வது வசனம் வரைக்கும் பாருங்கள். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே. குறை சொல்கிறவங்களுக்கு இயேசு கொடுக்குற பேர் என்ன அப்படின்னு என்ன? மாயைங்கிற வார்த்தையுடைய சம்பந்தப்பட்டது. மாயம் பண்ணுறவங்க. ஹிப்போக்ரிசிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா இங்கிலீஷில்? சிம்பிளாக சொல்லட்டுமா, ஃப்ராடு. அடுத்தவங்கள குறை பேசுகிறவங்கள இயேசு எப்படி கூப்பிட்றாரு? ஃப்ராடுன்னு கூப்பிட்றாரு. ஏன்னா இவன் அடுத்தவனை குறை பேசும்போது இவன் ரொம்ப யோக்கிய மாதிரி காமிச்சிக்கிட்டு தானே குறை பேசுகிறான். அவர் பண்ணுறதுல அது சரியில்லையே, இவர் பண்ணுறதுல இது சரியில்லையே. நீங்களும் குறை பேசக்கூடாது, குறை பேசுகிறவங்க கூட சகவாசம் வச்சுக்கவும் கூடாது. டிவியில் யூடியூப்பில் ஏதாவது நாங்கள் கிறிஸ்தவ ப்ரோக்ராம் தான் பார்க்குறோம், கிறிஸ்தவ வீடியோ தான் பார்க்குறோன்னு பார்க்கும்போதும் அந்த வீடியோவில் காட்சி கொடுக்குறவர் தேவதூதன் மாதிரியே இருந்தாலும்
பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட்லாம் சீனாய் மலையில் தேவ பிரசனம் இறங்குன மாதிரியே இருந்தாலும் குறை பேசுகிறாங்கன்னா டிவி ஆஃப் பண்ணிடணும். சரியா? இயேசுவே சொல்கிறாரு, இங்கே யார் அதிகம் குறை பேசுவா அப்படின்னா, எவங்கிட்ட அதை விட அதிகமாக குறை இருக்கோ அவன் தான் பேசுவான். உன் கண்ணில் இங்கே துரும்பு இருக்க, இங்கே தூசி விழுந்திருக்க, இங்கே லைட்டாக கரை இருக்க, உன் சட்டையே அழுக்காக தான் இருக்குது. நீ இன்னொருத்தர் சட்டையில் இருக்கிற லைட்டாக ஒரு டாட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்க. இன்னொருத்தர் கண்ணில் துரும்பு விழுந்துருச்சுன்னு நாங்கள் பேசிகிட்டு இருக்கிய. உன் கண்ணே ஒரு மாதிரி பூசணை முத்த மாதிரி போய் பார்வை தெரியாமல் ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கு. நீ போய் டாக்டர் போய் பாரு. உன் கண்ணுக்கு ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுமா, லேசர் சிகிச்சை பண்ணுமா, அதை போய் பாரு. உன் பார்வை அங்கே மங்கிட்டு இருக்கு. ஏசு சொல்கிறாரு, சீமோனே, உன் பாவத்தையும் நான் தான் மன்னிக்கிறேன், அந்த அம்மா பாவத்தையும் நான் தான் மன்னிக்கிறேன். மன்னிப்பை வாங்குற அந்த அம்மா வேற யாரையும் குற்றப்படுத்துறது இல்லை. ஆனால் மன்னிப்பை வாங்கின நீ அந்த அம்மாவுடைய பாவத்தை சொல்லி அந்த அம்மாவை குற்றப்படுத்துகிற. இன்னொன்று ரொம்ப தெளிவாக கவனிங்க. சீமோனு அந்த அம்மாவை பற்றி சத்தமாக குறை பேசலை, மனசுக்குள்ளே அப்படி நியாயம் தீர்த்து பேசணும், அவ்வளோதான். மனசளவில் அவங்கள ரொம்ப தாழ்வாக பார்த்தான். நான் இந்த ஒரு வார்த்தையை ஆட் பண்ண விரும்புகிறேன். தாழ்வாக பார்த்தா அந்த அம்மாவை ரொம்ப கீழே இருக்கிறவங்க மாதிரி பார்த்தான். நானும் ஆண்டவரோடு கூட பந்தி இருக்கிற அளவுக்கு நான் தகுதி உள்ளவன். ஆனால் இந்த அம்மா பாவியான ஸ்திரீ. நான் இயேசு தோளில் கை போடலாம்ப்பா, நான் இயேசுவை கட்டி பிடிக்கலாம்ப்பா, எனக்கு அந்த தகுதி இருக்குது, நான் அவ்வளோ மோசமாக எதுவும் பண்ணதில்லை. ஆனால் இந்த அம்மா இயேசுவை தொடுறாங்க, இயேசுவை தொடுறாங்க, இயேசுவை தொடுறாங்க. அந்த அம்மா இயேசுவை தொடுறது இவனுக்கு உறுத்துது. தொடுறாங்க. அந்த அம்மாவை அவ்வளோ கேவலமாக பார்த்துருக்குறான். ஆனால் இயேசு பாருங்கள், அந்த அம்மாவை விட்டு கொடுக்கல. எப்போ நீங்கள் அடுத்தவங்களை குறை பேச ஆரம்பிக்கிறீங்களோ, எப்போ அடுத்தவங்களை நியாயம் தீர்த்து பேச ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போவே ஆண்டவர் உங்களுக்கு ஆப்போசிட் ஸ்டாண்ட் வந்துடுவார். ஆண்டவர் உங்களுக்கு எதிரான ஒரு சைடில் வந்துடுவார். 44வது வசனத்திலிருந்து 46வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இயேசு ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். அன்றைக்கு இருந்த யூதர்களுடைய வழக்கப்படி வீட்டிற்கு ஒரு கெஸ்ட் வராங்க அப்படின்னா அவங்கள வரவேற்கிறதற்கு இந்த 3 காரியங்களும் அவங்களுடைய பழக்கமாக இருந்துச்சு. வீட்டுக்கு ஒருத்தர் வரும்போது அவங்க கால்களை கழுவி வர்றதுக்கு தண்ணீர் கொடுக்கணும், அடுத்து அவர்களுடைய தலைக்கு எண்ணெய் பூசணும், அவர்களை வரவேற்று அவங்கள கட்டி அணைத்து முத்தம் கொடுக்கணும். இது யூதர்களுடைய வழக்கம், அவர்களுடைய பாரம்பரிய வழக்கம். இந்த முறையில் ஒருத்தவங்களை அவங்க வரவேற்றாங்கன்னா தான் வீட்டுக்கு வந்தவங்களை அவங்க கனப்படுத்தி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் இந்த 3ஐயுமே சீமோன் பண்ணலை. இந்த 3ஐயுமே சீமோன் பண்ணலை. இப்போ இயேசு சொல்கிறாரு, நீ உயர்ந்தவன் மாதிரியும் அந்த அம்மா ரொம்ப தாழ்வானவங்க மாதிரியும் கீழே பார்த்துட்டு இருக்கிறிய. அந்த அம்மா பண்ணது நீ பண்ணதையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாரு. இந்த ரெண்டையும் நான் 2 தராசில் வச்சு பார்க்குறேன். இவன் செய்யாததை இவங்க செஞ்சாங்கன்னு ஒரே வார்த்தையில் சொல்ல முடியல. நியாயமாக இவன் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, இயேசுவினுடைய பாதங்களை கழுவுவதற்கு தண்ணீரை கொடுத்துருக்கணும். ஆனால் இந்த அம்மா தண்ணீருக்கு பதிலாக கண்ணீரை கொடுக்குறாங்க. கழுவுற அளவுக்கு கண்ணீர் வடிச்சிருக்கிறாங்கன்னா அப்போ எவ்வளவு அழுதுருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. அவங்க கண்ணீரை கொடுத்துருக்குறாங்க, கழுவ கொடுக்கல, அவங்களே கண்ணீரை வச்சு கழுவுறாங்க. இவன் செய்ய வேண்டியதை இவன் செய்யலை, இந்த அம்மா செய்ய வேண்டியதை விட அதிகமாகவே நிற்கிறாங்க. சீமோன் இயேசுவை வரவேற்று அவருடைய தலைக்கு எண்ணெய் பூசலை, ஆனால் இந்த அம்மா எண்ணெயை விட அதிக விலையேற பெற்ற பரிமள தைலத்தை வச்சு இயேசுவின் தலையல்ல பாதத்தை அவ்வளவு கனப்படுத்துகிறாங்க. இயேசுவினுடைய தலையை கனப்படுத்துறது வேற, இயேசுவினுடைய பாதத்தை நான் கனப்படுத்த போகிறேன். இயேசுவினுடைய பாதத்தை கனப்படுத்துறதுக்கே உயர்ந்த ரக பரிமள தைலம் தான் வேணும்னு சொல்லி இந்த அம்மா அங்கேயும் எக்ஸ்ட்ராவாக வந்து நிற்கிறாங்க.
இவன் செய்ய வேண்டியதை கூட செய்யல, ஆனா இந்த அம்மா செய்ய வேண்டியதை தாண்டி செய்றாங்க. இவன் வந்து ஒரு தடவை கூட முகத்துல கிஸ் பண்ணல. வந்து வரவேற்று வந்தவங்கள முகத்துல கிஸ் பண்ணுவாங்க, முத்தம் கொடுப்பாங்க. இவன் ஒரு முத்தம் கூட முகத்துல கொடுக்கல. ஆனா இந்த அம்மா இயேசுவினுடைய பாதத்துல, முகத்துல இல்ல பாதத்துல, அடுத்த வார்த்தை சொல்லுது, ஓயாமல் முத்தம் செய்தாள். ஒரு தடவை 2 தடவை இல்லை, அடிக்கடி. ஐயா நீ 40 மார்க்கு கூட வாங்கலையா, நீ ஃபெயிலு. இவ பாஸ் ஆயிட்டான்னா நான் சொல்லலை, இவ 100க்கு 100 வாங்கிட்டா. இவ சென்டம் வாங்கின இடத்துல நீ அட்லீஸ்ட் ஒரு 80 மார்க்காவது வாங்கியிருக்கணும். நீ பாஸ் கூட ஆகலை, ஆனால் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அவளை தாழ்வாக பார்த்துட்டு இருக்க. அதான் மத்திய 7 இயேசுவே சொன்னார்ல, எவன் கண்ணில் உத்திரம் இருக்கோ அவன் தான் அடுத்தவன் கண்ணில் இருக்கிற துரும்பை பெருசாக பார்ப்பான். இங்கே கிலோ கணக்கில் பாவம் குமிஞ்சு கிடக்கு, தவறு குமிஞ்சு கிடக்கு, ஆனால் அடுத்தவன் கிட்ட கிராம் கணக்கில் இருக்கிறத பெருசாக பேசிகிட்டு இருப்பான். யார் ஒருவன் அடுத்தவங்களை குற்றம் சாட்டியே பேசிகிட்டு இருக்கிறானோ, யார் ஒருவன் அடுத்தவங்களை குறை பேசிகிட்டே இருக்கிறானோ அவன் ஆவிக்குரிய மனுஷன் அல்ல. இயேசுவே சொல்லியிருக்கிறார், ஹி இஸ் நாட் அ ஸ்பிரிச்சுவல் மேன். அவர் கிறிஸ்தவனாக இருந்தாலும் ஆவிக்குரிய அனுபவம் இல்லை. நம்ம ஒருவருடைய வாழ்க்கையும் அப்படி கேவலமாக போயிடக்கூடாது. நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோங்கிறதுனால இன்னொருத்தருடைய தவறுகளை நம்ம பெருசாக பார்த்து அவங்கள கேவலமாக பார்க்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து சீமோனுடைய வீட்டுக்குள்ளே வரும்போது அவர் எதிர்பார்த்துருப்பார், இவன் நம்ம கால் கழுவ தண்ணியை கொண்டு வந்து கொடுப்பான்னு. அவன் கொடுக்கல. நம்மளை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பான்னு எதிர்பார்த்துருப்பார், அவன் பண்ணலை. தலைக்கு எண்ணெய் பூசுவான்னு நினச்சிருப்பார், அவன் பண்ணலை. ஆனால் இதெல்லாம் வாசல்லையே இயேசு சொல்லலை. என்னை நீ கனப்படுத்தலை, எனக்கு செய்ய வேண்டியது நீ செய்யலை, வீட்டுக்கு நீ தானப்பா கூப்பிட்ட, நான் அலையா விருந்தாளியாவாக வந்தேன், நீ கூப்பிட்டு தானே வந்த, நீ வேண்டி கொண்டதுனால தான் வந்தேன், நீ கூப்பிட்டு நான் வந்திருக்கேன். ஆனால் நீ ஒன்றும் இல்லை. உங்களை ஒருத்தர் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு நாள் லஞ்சுக்கு வீட்டுக்கு கூப்பிட்றாங்கன்னு வைங்க, மதிய சாப்பாடு கூப்பிட்றாங்க. நீங்கள் குடும்பமாக அவங்க வீட்டில் போய் நிற்கிறீங்க, கதவை திறந்தவுடனே வந்துட்டீங்களா அப்படின்ட்டு போனாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கலத்தி போட்ட செருப்பை மறுபடியும் போட்டு திரும்பி வந்துட மாட்டீங்க, அடுத்த பஸ்ஸை பிடிச்சி வாங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கணும்னு எதிர்பார்ப்பீங்கல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து திரும்பி போகல, ஏன்னா அவர் சீமோனை நேசிக்கிறாரு. அவன்கிட்ட ஒரு குறை சொல்லலை. ஆனால் எப்போ இவன் அந்த அம்மாவை பாவின்னு மனசில் நினச்சானோ, வா வரும்போது ஒரு பேப்பர் பேனாவை எடுத்துகிட்டு வா, கொஞ்சம் உட்காந்து லிஸ்ட்டு போட வேண்டியிருக்கு. என்ன சொன்ன அந்த அம்மாவை? பாவியாக இருக்கிறாளே, வா 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 ஞாபகம் வச்சுருக்கேன், வா. நம்பர் 1, நான் வந்த உடனே என் கால் கழுவ தண்ணி கொடுத்தியா? எழுது எழுது எழுது, பேப்பரில் எழுது, என்னெல்லாம் பண்ணல அதை எழுது. நம்பர் 2, என் தலைக்கு என்ன பூசணியா? இல்லான்ற. என்ன முழிக்கிற? எழுது எழுது, வரிசையை எழுது, இன்னும் இருக்குது வரேன். அடிஷனல் பேப்பர்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சுக்க அப்படின்னு. சீமோன் ஒய்ஃபை கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க, ஏம்மா இன்னொரு ஒரு நோட்டை எடுத்துகிட்டு வாங்க, நிறைய பேப்பர் தேவைப்படும். என்னைக்கு நாம் மற்றவங்கள குறை பேச ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு கர்த்தர் நம்ம குறையெல்லாம் எடுத்து வெளியே விட்டுருவார். அவர் நம்மளை மன்னிச்சிருக்கிறாரு. ஆனால் நாம் மற்றவங்க குறைய மன்னிக்காத பட்சத்தில் அவர் எடுத்து வெளியே விட்டார்னா நம்ம நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அது வரைக்கும் இயேசு சீமோனை ஒன்றுமே சொல்லலை, அவனை மன்னிச்சிருந்தாரு. ஆனால் இன்னொருத்தரை இவன் பாவின்னு நியாயம் தீர்த்து யோசித்த உடனே அவன் மனசில் யோசித்தான். ஆனால் இவர் பப்ளிக்காக சொல்கிறாரு. சீமோன் யோசிச்சு மேடம் மனசுக்குள்ளே தானையா நினச்சேன், நீங்கள் பப்ளிக்காக அத்தனை பேர் முன்னாடி. மத்தேயு 7வது அதிகாரம் நம்ம வாசிச்சோம்ல, அதில் முதல் 2 வசனங்களை பாருங்கள். மத்தேயு 7 முதல் 2 வசனங்கள். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். என் பாவத்தில் ஆண்டவர் கண்டும் காணாதவர் போல இருக்கணும், என் பாவத்தில் ஆண்டவர் கிருபையாக மன்னிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா மற்றவர்களுடைய பாவத்தையும் நீங்கள் மன்னிச்சிடணும்.
உங்கள் பாவத்தை எல்லாத்தையுமே கர்த்தர் மறந்து உங்களை ஆசீர்வதிக்கணும்னா நீங்களும் மற்றவங்க பாவத்தெல்லாம் மறந்து அவங்க கிட்ட அன்பாக இருக்கணும். இல்லைன்னா இங்கே இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். இந்த வசனத்தை இன்னும் எளிமையாக்கி சொல்லணும்னா, இன்னொருத்தரை குற்றவாளின்னு தீர்க்கிறதே குற்றம் இயேசுவின் பார்வையில். சீமோன் என்னெல்லாம் தவறு பண்ணான்னு பப்ளிக்காக இயேசு பேசினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் இன்னொருத்தருடைய தவறை பார்த்துட்டு மனசில் அவங்கள பாவின்னு சொல்லி நியாயம் தீர்த்ததுனால. லூக்கா 7வது அதிகாரத்தில் 44வது வசனத்தை பாருங்க. இயேசு ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, அவ்வளோதான், என்னை பார்க்கலாம். இயேசு ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி. இந்த வார்த்தையை வாசிக்கும் போது நான் ரொம்ப ரொம்ப ரசித்தேன். ஸ்திரீயினிடமாய் திரும்புகிறாரு, ஆனால் கண் யாரை நோக்குது? சீமோனை பார்த்து. இந்த அம்மா கிட்ட இவர் எதுவும் பேசலை. ஏம்மா, நீ கண்ணீரால் என் பாதத்தை தொடச்சிருக்கி, அவன் தண்ணி கூட கொடுக்கலமா அப்படின்னா இயேசுவும் புரணி பேசின மாதிரி ஆயிரும். இயேசு அப்படி பண்ணல. ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை பார்த்து சொல்கிறாரு, நீ எதெல்லாம் செய்யலையோ அதெல்லாம் இவ அதிகமாக செஞ்சுருக்கிறா. ஸ்கூலில் ஒருத்தன் எப்பயுமே ஹோம்ஒர்க் முடிக்காமலே வாரான்னு வைங்க, அவன் பக்கத்தில் உட்காந்துருக்கவன் எப்பயுமே நல்லா படிப்பான், ஹோம்ஒர்க்லாம் ஆளாக முடிச்சிடுவான், எப்பயுமே ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவான்னா டீச்சர் என்ன பண்ணுவாங்க? அவனை பாரு, அவன் எவ்வளோ நல்ல பிள்ளையா, எவ்வளோ ஒழுக்கமா, எப்படி ஹோம்ஒர்க்லாம் கரெக்டாக முடிச்சுட்டு வரான், அவனை பார்த்து கற்றுக்க. அவன் எப்படி கரெக்டாக நகைலாம் வெட்டியிருக்கான் பாரு, அவன் எப்படி டெய்லி குளிச்சுட்டு வரான்னு பாரு, அவன் தலையை எப்படி சீவி இருக்கிறான்னு பாரு. சொல்லுவாங்கள்ல, பொம்பளை பிள்ளைங்களுக்கும் சொல்லுவாங்கள்ல, அங்கே பாரு. அதை தான் பண்ணுறாரு சீமோனுக்கு இயேசு. அதை விட வேற ஒரு அவமானம் அந்த சூழ்நிலையில் அவனுக்கு கிடச்சிருக்க முடியாது. அவன் யாரை ரொம்ப கேவலமாக பார்த்தானோ, யாரை ரொம்ப தாழ்வாக பார்த்தானோ அவங்களையே உயர்த்தி வச்சு பார், நீ இதை கூட செய்யலைல்ல, 40 மார்க் கூட வாங்கலைல்ல, அவளை பார், 100க்கு மேலே அவளுக்கு இன்னொரு ஒரு 50 மார்க் கொடுக்கலாம் போல, நீ தண்ணி கூட கொடுக்கலல்ல, அவளை பாரு கண்ணீரை கொடுத்துருக்கா, நீ தலைக்கு என்ன கூட வைக்கலல்ல, அவளை பாரு பரிமள தைலமே கொடுத்துருக்கா, நீ ஒரு தடவை கூட முத்தம் பண்ணல, அவள் ஓயாமல் முத்தம் செஞ்சுருக்கிறா. பெற்ற மன்னிப்புக்கு சரியாக பதில் செய்கிறோன்னா, யார் நம்மளை தாழ்வாக பார்க்குறாங்களோ அவங்க நம்மளை அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு இயேசுவே உயர்த்தி வச்சு பேசுவார். மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக, குறிப்பாக உங்களை தாழ்வாக பார்த்தவங்க, உங்களை குறைவாக பேசினவங்க, உங்களுக்கு எதிராக நின்றவங்க, நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சவங்க, அவங்க கண்ணுக்கு முன்னாடிலாம் கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் கொடுத்த மன்னிப்புக்கு சரியான பதில் செய்யுங்க. அந்த அம்மா சைட்லேருந்து மட்டும் பார்க்கக்கூடாதுல்ல, இவர் சைட்லேருந்தும் பார்க்கணும்ல. நான் மட்டும் மன்னிப்பை பெற்றிருக்கிறேன், ஆனால் மற்றவங்கள நான் மன்னிக்க மாட்டேன்னு இருந்தீங்கன்னா, மற்றவங்கள நான் நேசிக்க மாட்டேன்னு இருந்தீங்கன்னா, அடுத்தவங்கள பற்றி குறை பேசிகிட்டே இருந்தீங்கன்னா, இல்லை மற்றவர்களை பாவியாக வெளியே பேசினாலும் உள்ளத்துக்குள்ளே நினச்சிட்டே இருந்தீங்கன்னா, யாரை நீங்கள் தாழ்வாக பார்த்தீங்களோ, யாரை பற்றி குறை பேசுனீங்களோ, உங்கள் கண்ணு முன்னாடி கர்த்தர் அவங்கள உயர்த்துவார். எப்படி இருக்கும் உங்களுக்கு? நீங்கள் யாரை குறித்து குறை பேசுகிறீங்களோ உங்கள் கண்ணு முன்னாடியே கர்த்தர் அவர்களை உயர்த்துவார். உங்களை யார் குறை பேசுகிறாங்களோ அவங்க கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ரெண்டில் எது உங்களுக்கு வேணும்? எது உங்களுக்கு வேணும்? அப்போ கர்த்தர் கொடுத்த மன்னிப்புக்கு நம்ம சரியாக பதில் செய்யணும்.